ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு இது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா ஹையர் எஜுகேஷனில் கேட்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இன்ஸ்டியூட் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், குருக்கள். அதாவது குருக்கள் மீன்ஸ் என்ன அப்படின்னா குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா குரு, அதுக்கப்புறமேட்டு அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து வாழ்றதுதான் என்னன்னா குருக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரு கிட்ட கத்துக்கிட்டு, அதாவது என்னென்ன லைஃப் லெசன் கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டு நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து தங்கி இருந்து அவங்க கிட்ட வந்து கத்துப்பாங்க. இந்த லெசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மாரல் வேல்யூஸா இருக்கும். செகண்ட் ஒன், பரிஷாட்ஸ். பரிஷாட்ஸ் மீன்ஸ் சிம்பிளா கவுன்சிலிங் கொடுக்கறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன அறிவுரைகள்லாம் சொல்லணும், எதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும், எந்தெந்த இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது தான் பரிஷாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசம்பிளி வந்து எங்கெங்க நடக்கும் அப்படின்னா கிங்டம்ல நடக்கும், அதுக்கப்புறமேட்டு டெம்பிள்ஸ்ல நடக்கும், அப்புறம் குருகுலத்துல வந்து நடக்கும். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பரிஷாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன், கோஷிட்டி. கோஷிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்கஷன் ஆல். யாரு கூட இருந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிப்பாங்க, நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, அது மட்டும் இல்லாம கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கோஷிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து நவடேஸ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம காலேஜ்ல நடக்கிற செமினார், அதை தான் அந்த காலத்துல வந்து கோஷிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஆஷ்ரம்ஸ். அதாவது இங்க யார் வாழ்வாங்க அப்படின்னா செயின்ட், மாங்க்ஸ், அவங்களாம் வந்து வாழ்ற இடத்து தான் ஆசிரமம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கலாம், அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மெடிடேஷன் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும், மாரல் ட்ரைனிங் வந்து இங்க எடுத்துக்க முடியும், அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கை கூட நம்ம ஆசிரமத்துல வந்து கத்துக்கலாம். இதை தான் அந்த காலத்துல ஆசிரமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன், வித்யபீத். அதாவது வித்யபீத் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி. அதாவது இங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அட்வான்ஸ் எஜுகேஷன் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலாசபி, மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன், அஸ்ட்ரானமி, கிராமர், இது மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது தான் வித்யபீத் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காட்டிகாஸ். அதாவது காட்டிகா மீன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. இது யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பிள்ஸ் கூட அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது டெம்பிள்ஸ் பக்கத்திலே வந்து கட்டியிருப்பாங்க இந்த காட்டிகாஸ் அப்படின்றத. இதுல வந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டடி, டீச்சர் ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரே இடம் என்ன அப்படின்னா காட்டிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமஸான காட்டிகாஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்க இருந்திருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம், மதுரை, வலபி, இந்த 3 பிளேஸ்லயும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னா அக்ரகாரம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பிராமின்ஸ் வந்து வாழ்வாங்க. எங்க அப்படின்னா வில்லேஜ்ல. இதுல வந்து என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா வேதிக் ஸ்டடி பத்தி சொல்லி கொடுப்பாங்க, ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இதை வந்து யார் இந்த லேண்டை வந்து டொனேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா கிங்ஸ், ரூலர்ஸ். அதாவது யார் அந்த நாட்டுல கிங்கா இருக்கிறாங்களோ அவங்க வந்து பிராமின்ஸ்க்கு வந்து பிளேஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா இது மாதிரி எஜுகேஷன் வந்து சொல்லி கொடுப்பாங்க. யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் மாதாஸ். மாதாஸ் மீன்ஸ் சிம்பிளி சொல்லணும்னா ஆசிரமம் மாதிரி தான். இங்கேயும் வந்து மாங்க்ஸ், அப்புறம் செயின்ஸ், அவங்களாம் வந்து வாழ்ந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ரிலிஜியஸ் வந்து சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க, பிலாசபி வந்து சொல்லி கொடுப்பாங்க, மாரல் எஜுகேஷன் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன், பிரம்மபுரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பிராமின்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து சிட்டி சைட்ல உள்ள காலனி, பிராமின்ஸ்லாம் வாழ்ற காலனி. இதுல வந்து லேர்ன் பண்ணிக்கணும், வேதிக் ஸ்டடிஸ் வந்து கத்துக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துப்பாங்க. விபராஸ், இட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா புத்திஸ்ட் மாங்க்ஸ்லாம் இங்க வந்து வாழ்வாங்க. இவங்க வந்து எதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா புத்திஸ்ட் பிலாசபியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. லாஜிக்கல், மெடிசன், அதுக்கப்புறம் கிராமர், இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க. யார் புத்தரை வந்து வழிபடுறாங்களோ அந்த மார்க்ஸ் மட்டுமே வாழ்ற இடம் தான் விஹாராஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த டாபிக் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.